ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேலிபர் இங்கிலீஷ். நாம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம காமனா பண்ற ஒரு 50 காமன் எரர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு அதை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது பள்ளி தேர்வுகள், கல்லூரி தேர்வுகள், அல்லது எந்த விதமான போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னதுன்னா, I didn't sleep tight yesterday night. இங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நேத்து ராத்திரி நான் நல்லா தூங்கல அப்படின்னு சொல்ல வரோம். சோ இதுல தப்பு எங்க இருக்கு, எரர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, the error lies in the word yesterday night. yesterday night அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, தமிழ்ல நேத்து ராத்திரின்னு சொல்லுவோம். அது அப்படியே லிட்டரலா இங்க டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கோம். நேத்துனா yesterday, ராத்திரினா நைட் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க, yesterdayல ஒரு டே இருக்கு, இங்க ஒரு நைட் இருக்கு. சோ ரெண்டுமே ஆப்போசிட் டேர்ம்ஸ். அப்ப நேத்து ராத்திரி அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி தான் சொல்றது அப்படின்னா, பாருங்க, yesterday நைட்னு சொல்லக்கூடாது, மாறாக லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட் நைட். ஓகே, லாஸ்ட் நைட் அப்படின்னா நேத்து ராத்திரி அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா I didn't sleep tight last night. I didn't sleep tight last night அப்படின்னா நேத்து ராத்திரி நான் நல்லா தூங்கல அப்படின்னு அர்த்தம். அதே போலதான் செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, I'm going to work today night. I'm going to work today night. என்ன சொல்ல வரோம், இன்னைக்கு ராத்திரி நான் வேலை செய்ய போறேன், அதான் சொல்ல வரோம். இங்க பாருங்க, டுடே நைட். திரும்ப அதே ப்ராப்ளம் தான். இங்க பாருங்க, டே இருக்கு, இங்க நைட் இருக்கு, ரெண்டுமே ஆப்போசிட் டேர்ம்ஸ். அப்ப இன்னைக்கு ராத்திரி அப்படின்றது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது, டுடே நைட் அப்படின்னு சொல்லக்கூடாது, டுடே நைட்னு சொல்லக்கூடாது. அப்ப எப்படி சொல்றது, டுநைட். Tonight. I'm going to work tonight. I'm going to work tonight அப்படின்னு தான் சொல்லணும். தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க, I couldn't meet him today morning. என்னால அவனை இன்னைக்கு காலையில பார்க்க முடியல. அதே போல தாங்க டுடே மார்னிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, டுடே மார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடாது, மாறாக this morning. this morning அப்படின்னு சொல்லலாம். I couldn't meet him this morning. அதே போல I met him today evening. இன்னைக்கு ஈவினிங் அவனை நான் பார்த்தேன் அல்லது அவரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம். இங்கேயும் அதே போல டுடே ஈவினிங் அப்படின்னு சொல்லக்கூடாது, மாறாக this evening. அவ்வளவுதான். yesterday night அப்படின்னு சொல்லக்கூடாது, மாறாக லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு நைட்ன்றது டுநைட் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு காலையில அப்படின்றத this morning அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஈவினிங் அப்படின்றத this evening அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பாருங்க, இங்க 3 சென்டென்சஸ் கொடுத்திருக்கிறேன். இந்த 3 சென்டென்சஸ்லயும் ஒரே விதமான எரர் தான் இருக்குது. பாருங்க, fifth one, the house's doors are open. இந்த வீட்டுடைய கதவுகள் திறந்து இருக்குது அப்படின்னு சொல்றோம். What is your book's price? உன்னுடைய புத்தகத்துடைய விலை என்னது அப்படின்னு கேக்குறோம். This garden's flowers are beautiful. இந்த கார்டனுடைய பூக்கள் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல வரோம். இங்க பாருங்க, இதுல எங்க தப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, the house's doors அப்படின்னு சொல்லும்போது, ஓகே, your book's price அப்படின்னு சொல்லும்போது, this garden's flowers அப்படினா சொல்லும்போது it doesn't sound good, கேக்குறதுக்கே நல்லா இல்ல இல்லையா? சோ அப்ப எப்படி சொல்லலாம், the house's doors அப்படின்றது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, the doors of the house அப்படின்னு சொல்லலாம். அப்ப the doors of the house are open. the doors of the house are open அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அடுத்து பாருங்க, what is your book's price? your book's price அப்படின்றது எப்படி சொல்லலாம், your book's price கேக்குறதுக்கே நல்லா இல்ல இல்லையா? சோ அதை எப்படி சொல்லலாம்னா, what is the price of your book? அவ்வளவுதான். what is the price of your book? what is the price of your book? உன்னோட புத்தகத்துடைய விலை என்னது அப்படின்னு அர்த்தம். செவன்த் ஒன் பாருங்க, this garden's flowers கேக்குறதுக்கே நல்லா இல்ல. அப்ப எப்படி சொல்லணும், the flowers of this garden அப்படியே போட்டுடலாம். அப்ப the flowers of this garden are beautiful. the flowers of this garden are beautiful அப்படின்னு சொல்லலாம். எய்த் ஒன், my son-in-laws have come home. என்ன சொல்ல வராங்கன்னா, என்னுடைய மருமகன்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, அதான் சொல்ல வராங்க. பாருங்க, சன் இன் லா அப்படின்னா மருமகன் அப்படின்னு அர்த்தம், சிங்குலர். சன் இன் லானா மருமகன். அதோடைய ப்ளூரல் ஃபார்ம் என்னது அப்படின்னா, இங்க பாத்துங்க,
சன் இன் லாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்க என்ன எரர் அப்படின்னா இதை வந்து சன் இன் லாவை ப்ளூரலா ஆக்குறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, அது லாக்கு பக்கத்துல எஸ் சேர்த்திருக்காங்க. அதுதான் தப்பு. மாறா இதை வந்து ப்ளூரலா மாத்துறதுக்கு லா பக்கத்துல எஸ் சேர்க்க கூடாது. மாறாக இங்க சன்ஸ் இன் லான்னு தான் சொல்லணும். சன்ஸ் இன் லா. இப்ப சன் இன் லாவோட ப்ளூரல் ஃபார்ம் என்னதுன்னா சன்ஸ் இன் லா. சன் இன் லாஸ் கிடையாது, சன்ஸ் இன் லா. இப்ப டாட்டர் இன் லான்னா அதோடைய ப்ளூரல் ஃபார்ம் என்னதுன்னா டாட்டர்ஸ் இன் லா அப்படின்னு தான் சொல்லுமே தவிர எஸ் வந்து லாவுக்கு பக்கத்துல சேர்க்க கூடாது. அப்போ மை சன்ஸ் இன் லா ஹேவ் கம் ஹோம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது 9வது பாருங்க, ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட் யூ. நான் உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற போல அர்த்தம். இங்க பாருங்க, இங்க என்ன தப்பு அப்படின்னா இந்த மீட்ன்ற வேர்பு தான். ஏன் அப்படின்னா பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுவோம், டூக்கு பக்கத்துல பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு தான் போடுவோம். ஓகே, அதனால தான் மீட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்ம வந்து தப்பு பண்ணியிருக்கிறோம். ஆனா இந்த லுக் ஃபார்வர்ட் டுன்ற எக்ஸ்பிரஷன் நம்ம பயன்படுத்தும் போது இங்க வந்து மீட்ன்ற வேர்ப்ஸ் போடக்கூடாது. வேர்பு போட்டா அது ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்பு தான் போடணும். சப்போஸ் வேர்பு போட்டா அது ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்பு தான். அப்படின்னா ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ, ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லுக் ஃபார்வர்ட் டுன்ற எக்ஸ்பிரஷன் பயன்படுத்தும் போது அதுக்கு பக்கத்துல வேர்பு வந்துச்சுன்னா அது ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்பு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 10 பாருங்க, ஐ ஆர்டர்ட் ஃபார் அ பீட்சா. நான் ஒரு பீட்சா ஆர்டர் பண்ணினேன், அதான் சொல்ல வரோம். இங்க என்ன எரர் அப்படின்னா ஃபார்ன்ற வார்த்தை தான் எரர். ஏன் அப்படின்னா ஆர்டர்ன்ற வேர்ப் நம்ம பயன்படுத்தும் போது ஃபார்ன்ற ப்ரிபோசிஷன் நம்ம பயன்படுத்தக்கூடாது. மாறாக நம்ம என்ன ஆர்டர் பண்ணமோ அதை ஸ்ட்ரெயிட்டா போட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆர்டர்ட் அ பீட்சா, ஐ ஆர்டர்ட் அ தோசா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா போட்டுடலாம். ஆர்டர்ன்றது வேர்பா நம்ம பயன்படுத்தும் போது ஃபார் பயன்படுத்தக்கூடாது. மாறா ஆர்டர்ன்ற நவுனை பயன்படுத்தும் போது நம்ம ஃபார் பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ பிளேஸ்ட் an ஆர்டர் ஃபார் a pizza, ஐ பிளேஸ்ட் an ஆர்டர் ஃபார் a pizza. அங்க வந்து ஆர்டர்ன்றது நவுனா பயன்படுத்தும் போது ஃபார் யூஸ் பண்ணலாம், ஃபார்ன்ற ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணலாம். ஆனா இங்க ஆர்டர்ன்ற வார்த்தையை நம்ம வேர்பா யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதனால ஃபார்ன்ற ப்ரிபோசிஷன் பயன்படுத்தக்கூடாது. 11th ஒன் பாருங்க, ஐ டிட் a mistake. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஓகே, ஐ டிட் a mistake அப்படின்னு போட்டிருக்கோம். இங்க எரர் எங்க இருக்கு அப்படின்னா இந்த டிட்ன்ற வார்த்தையில இருக்குது. ஏன் அப்படின்னா ஐ டிட் a mistake அப்படின்னு சொல்லக்கூடாது, ஐ மேட் a mistake, ஐ மேட் a mistake அப்படின்னு தான் சொல்லணும். 12th ஒன் பாருங்க, he gave me many good advices. ஓகே, he gave me many good advices. கேக்குறதுக்கு எந்த விதமான எரரும் இல்லாத போல தெரியும். ஆனா எரர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வைசஸ் அப்படின்ற வார்த்தையில இருக்கு. ஏன் அப்படின்னா அட்வைஸ்ன்றது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, அன்கவுண்டபிள் நவுனுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. அப்படின்னும் போது அட்வைஸ்க்கு அட்வைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. எஸ் தான் இங்க இருக்குது. ஓகே, எஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்ப அன்கவுண்டபிள் நவுனா இருந்துச்சுன்னா மெனின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா மெனின்ற வார்த்தை கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்ப மெனிக்கு பதில் என்ன யூஸ் பண்ணலாம்? மச் யூஸ் பண்ணலாம். ஓகே, மச். அப்பனா he gave me much good advice, he gave me much good advice அப்படின்னு சொல்லலாம். அத 13th ஒன் பாருங்க, அதே போல தான் கிட்டத்தட்ட she gave me a lot of advices. ஓகே, திரும்ப once again இங்க பாத்தீங்கன்னா advices அப்படினு ப்ளூரல்ல இருக்குது. அட்வைஸ்ன்றது அன்கவுண்டபிள் நவுன், அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் வராது. அப்ப எஸ் ரிமூவ் பண்ணிடலாம். அப்ப she gave me a lot of advice அப்படின்னு சொல்லிக்கலாம். 14th ஒன், I go to school by walk. ஓகே, இங்க என்ன சொல்ல வரோம்னா ஸ்கூலுக்கு நான் நடந்து போறேன் அப்படின்னு சொல்ல வரோம். நம்ம வந்து I go by train அப்படின்னு சொல்லலாம், I go by bus அப்படின்னு சொல்லலாம், I go by ship சொல்லலாம், I go by plane சொல்லலாம். ஆனா நடந்து போறதுக்கு I go by walk அப்படின்னு சொல்லக்கூடாது, I go by walk அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப எப்படி சொல்லணும்? I go to school on foot, I go to school on foot. நான் ஸ்கூலுக்கு நடந்து போறேன் அப்படின்னு அர்த்தம். 15th ஒன் பாருங்க, is there office today? நம்ம பொதுவா கேட்பாங்க இல்லையா, இன்னைக்கு ஆபீஸ் இருக்கா? ஓகே, ஆபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. is there office today அப்படின்னு லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, தப்பு. ஓகே, அப்ப இன்னைக்கு ஆபீஸ் இருக்கா அப்படின்றது எப்படி இங்கிலீஷ்ல கேக்குறது? ஓகே, is today a working day? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஆபீஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா, அது எப்படி கேக்குறது? is today a working day, is today a working day அப்படின்னு அர்த்தம்.
அடுத்து 16th ஒன் பாருங்க. I saw a dream last night. I saw a dream last night. நான் கனவு கண்டேன் அப்படின்றத லிட்டரலா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கிறோம். நான் நேத்து நைட்டு ஒரு கனவு கண்டேன் அப்படின்றது நம்ம I saw அப்படின்னு சொல்லக்கூடாது. I had. ஓகே, I had a dream அப்படின்னு தான் சொல்லுமே தவிர I saw a dream அப்படின்னு சொல்லக்கூடாது. I had a dream last night. நேத்து நைட்டு நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு அர்த்தம். அந்த 17th ஒன் பாருங்க. She emphasized on the importance of good nutrition. என்ன சொல்ல வராங்கன்னா, அவ வந்து நல்ல ஊட்டச்சத்துக்களுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தினாள் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ இங்க எரர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, on அப்படின்ற ப்ரிபோசிஷன்ல இருக்குது. ஏன் அப்படின்னா, emphasize அப்படின்ற ஒரு வேர்பை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வந்து எதை எம்பசைஸ் பண்றோமோ அது அப்படியே அந்த வேர்புக்கு பக்கத்துல போட்டுருமே தவிர on என்ற ப்ரிபோசிஷன் in between போடவே கூடாது. ஏன் அப்படின்னா, emphasis அப்படின்ற நவுன் ஒன்று இருக்கு. அது நவுனா பயன்படுத்தும் போது நம்ம வந்து ஆன்ற ப்ரிபோசிஷன் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், she put emphasis on the importance of good nutrition சொல்லலாம். emphasis அப்படின்றது நவுனா பயன்படுத்தும் போது. ஆனா இங்க emphasize அப்படின்ற வேர்பை பயன்படுத்தி இருக்கிறோம். அதனால நடுவுல வந்து ஆன்லாம் போடக்கூடாது. இந்த வேர்புக்கு பக்கத்துல எதை நம்ம emphasize பண்றோமோ அதை அப்படியே போட்டுடலாம். ஸோ இங்க ஆன் தான் எரர். அடுத்த 18th ஒன் பாருங்க. What is the time in your watch? உங்களோட வாட்ச்ல டைம் என்ன? உங்களுடைய வாட்ச்ல டைம் என்னன்றது அப்படியே நம்ம லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம். What is the time in your watch அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க எரர் எங்க இருக்கு அப்படின்னா இந்த ப்ரிபோசிஷன்ல இருக்கு. இன் வரக்கூடாது, பை அப்படின்னு போடணும். What is the time by your watch? What is the time by your watch அப்படின்னா என்ன அர்த்தம்னா, what is the time according to your watch அப்படின்னு அர்த்தம். 19th ஒன் பாருங்க. I am a 19 years old boy. நான் ஒரு 19 வயது பையன் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இங்க எங்க இருக்கு எரர்? கேட்கறதுக்கு எரரே இல்லாத போல இருக்கும். ஆனா இயர்ஸ் என்ற வார்த்தையில எரர் இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த 19 போட்டிருக்கோம். 19 நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றோம், இயர்னு போடாம இயர்ஸ்ன்னு போட்டிருக்கோம் இல்லையா? ஆனா இயர்ஸ்ன்னு போடக்கூடாது. இது போல எக்ஸ்பிரஷன்ல இயர் தான் போடணும். 19 year old boy, 18 year old boy, 17 year old girl அப்படின்னு தான் சொல்லுமே தவிர 19 years 18 years அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அப்பனா I am a 19 year old boy அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பாருங்க 28th one. Our house is near to the beach. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, என்னுடைய வீடு பீச்சுக்கு பக்கத்துல இருக்கு. ஓகே, பீச்சுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்ல வரோம். இப்போ நம்ம லிட்ரலா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம் இங்கிலீஷ்ல. ஏன்னா என்னுடைய வீடு பீச்சுக்கு பீச்சுக்கு, அதனால இங்க என்ன பண்ணிருக்கிறோம், டு த பீச் அப்படின்னு போட்டிருக்கோம். நியர் டு த பீச், நியர் டு த பீச் அப்படின்னு போட்டிருக்கோம். தப்பு. ஓகே, our house is near the beach, அவ்வளவுதான். டூலாம் திரும்ப போடக்கூடாது. our house is near the beach, our house is near the bus stand, our house is near the airport அப்படின்னு சொல்லிட்டு நியர் மட்டும்தான் போடணுமே தவிர டூலாம் அங்க போடக்கூடாது. அடுத்ததா பாருங்க 21st சென்டென்ஸ். my hairs are dark. என்னோட முடி கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல வரும். ஸோ இதுல எரர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேர்ஸ் என்ற வார்த்தையில இருக்கு. ஏன் அப்படின்னா, என்னோட முடி அப்படின்னு தான் சொல்லுவோம், என்னோட முடிகள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டோம் இல்லையா? அதே போலதான் ஹேர் அப்படின்றது ஒரு அன்கவுண்டபிள் நவுன், அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. ஆனா இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், எஸ் போட்டிருக்கோம். அப்ப எஸ் வரக்கூடாது, மை ஹேர் அப்படின்னு தான் வரும். அப்போ மை ஹேர் அப்படின்னு வரும்போது ஆர் என்ற ப்ளூரல் வேர்ப் வருமா? வராது, சிங்குலர் வேர்ப் தான் வரும். அப்ப என்ன வரணும், மை ஹேர் இஸ் டார்க். ஓகே, என்னோட முடி கருப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ 22 பாருங்க. there are fine furnitures in my house. என்னோட வீட்டில் நல்ல மரஜாமான்கள்லாம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க எரர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போலதான் ஃபர்னிச்சர்ஸ் என்ற வார்த்தையில இருக்குது. ஏன் அப்படின்னா, ஃபர்னிச்சர் அப்படின்னாவே மரஜாமான்கள் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு அன்கவுண்டபிள் நவுன் ஃபர்னிச்சர் அப்படின்றதுக்கு. அப்படின்னா இதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. அப்படின்னா எஸ் போடக்கூடாது. இதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது, எஸ் போடக்கூடாது. அப்ப ஃபர்னிச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப இங்க ஃபர்னிச்சர் தான் சொல்லும் போது இங்க ஆர் என்ற ப்ளூரல் வேர்ப் வருமா? வராது. அப்ப இங்க எஸ் போடணும். அப்ப எப்படி சொல்லலாம், there is fine furniture in my house அப்படின்னு தான் சொல்லணும். 23rd sentence பாருங்க. the sceneries of Kashmir are charming. okay, the sceneries of Kashmir are charming. ஸோ இதுல வந்து எந்த சென்டென்ஸ் எங்க எரர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்ப அதே மாதிரியான எரர் தான் சீனரிஸ் என்ற வார்த்தையில இருக்குது. ஏன்னா இந்த சீனரி என்ற வார்த்தைக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது.
அப்ப சீனரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, சீனரி அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப சீனரி, த சீனரி ஆஃப் காஷ்மீர் போட்டாச்சு. திரும்ப ஆர் என்ற ப்ளூரல் ஃபார்ம், ப்ளூரல் வேர்ப் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு சிங்குலர் வேர்ப் போடணும். த சீனரி ஆஃப் காஷ்மீர் இஸ் சார்மிங் அப்படின்னு தான் சொல்லணும். த சீனரி ஆஃப் காஷ்மீர் இஸ் சார்மிங். அடுத்த 24th ஒன் பாருங்க. many damages were done. ஓகே, many damages were done. இங்க பாருங்க, once again damage என்ற வார்த்தை ஒரு uncountable noun. சோ அதுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது, damage அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, damage அப்படின்னு தான் சொல்லுமே தவிர அப்ப many damage அப்படின்னு சொல்ல முடியுமா? இது வந்து uncountable noun, இதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. அப்படின்னும் போது many என்ற வார்த்தை பயன்படுத்த முடியாது. ஏன்னா many என்ற வார்த்தை countable nounsக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அப்பனா எப்படி போடணும்? much, much damage அப்படின்னு போட்டாச்சு. இப்ப much damage ன்னு போட்ட பிறகு were அப்படின்ற ப்ளூரல் verb வருமா? வராது. அப்ப என்ன பண்ணணும்? was அப்படின்ற சிங்குலர் verb போடணும். அப்ப much damage was done, much damage was done அப்படின்னு தான் சொல்லணும். இதுல பாத்தீங்கன்னா hair, furniture, scenery, damage இது எல்லாமே uncountable nouns. சோ இதுக்கெல்லாம் ப்ளூரல் ஃபார்ம்லாம் கிடையாது. அடுத்ததா 25th ஒன் பாருங்க. You are invited to my marriage. ஓகே, இந்த சென்டென்ஸ்ல எங்க எரர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, the error lies in the word marriage. ஏன் அப்படின்னா மேரேஜ் அப்படின்றது ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் இடையில இருக்கிற அந்த லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பை குறிக்குது. கல்யாணமான நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற அந்த லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பை குறிக்குது மேரேஜ்ன்ற வார்த்தை. ஓகே, சோ இந்த ரிலேஷன்ஷிப் குள்ளேயே நம்ம யாரையாவது இன்வைட் பண்றோம்? இல்ல இல்லையா? ஆனா இந்த மேரேஜ் லீகலா நடக்கிற அந்த வெட்டிங் செரிமனின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செரிமனிக்கு தான் நம்ம அவங்கள வந்து இன்வைட் பண்றோம். அப்பனா யூ ஆர் இன்வைட்டட் டு மை மேரேஜ் கிடையாது, பட் வெட்டிங். சோ வெட்டிங் என்றது மேரேஜ் நடக்கிற அந்த செரிமனியை குறிக்குது. அதே போல தான் 26th ஒன் பாருங்க. இட்ஸ் their 25th marriage anniversary. இட்ஸ் their 25th marriage anniversary. சோ இங்கேயும் அதே தப்பு தான். மேரேஜ் என்றது இட்ஸ் a long time relationship between the husband and wife. அதனால இங்க வந்து திரும்ப மேரேஜ் anniversary அப்படின்னு சொல்லக்கூடாது, வெட்டிங் anniversary. ஓகே, சோ வெட்டிங் anniversary அப்படின்னு சொல்லலாம். 27th பாருங்க. See for the meaning in the dictionary. So dictionaryல இதுக்கான மீனிங் பாருங்க அப்படின்னு சொல்றோம். So see for the meaning. See அப்படின்னு சொல்லக்கூடாது. So இங்க எரர் என்னன்னா see என்ற வார்த்தையில தான் இருக்குது. see ன்னு சொல்லக்கூடாது, மாறாக look ன்னு சொல்லணும். Look for the meaning in the dictionary. Look for the meaning in the dictionary அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது 28th ஒன் பாருங்க. She gave a speech. She gave a speech. அவள் ஒரு உரை ஆற்றினாள் அப்படின்னு சொல்ல வருதுக்கு she gave a speech அப்படின்னு சொல்றோம். சோ இங்க எங்க எரர் இருக்கு அப்படின்னா gave என்ற வார்த்தையில் இருக்கு. சோ gave என்ற வார்த்தை சொல்லக்கூடாது, மாறாக she delivered a speech அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா 29வது சென்டென்ஸ் பாருங்க. he is called as Dev. he is called as Dev. என்ன சொல்ல வரோம்னா அவர் தேவ் என்று அழைக்கப்படுகிறார், அதான் சொல்ல வரோம். சோ இங்க எரர் எங்க இருக்கு அப்படின்னா இந்த as என்ற வார்த்தையில தான். ஏன் அப்படின்னா as என்ற வார்த்தை வரவே கூடாது. he is called Dev, he is called Dev, I am called Manoj, அவ்வளவுதான். as என்றதை நம்ம போடக்கூடாது. அதே போல தான் 30வது சென்டென்ஸ் பாருங்க. அரிஸ்டாட்டில் is called as the father of philosophy. சோ தமிழ்ல சொல்லும்போது என்ன சொல்றோம்? அரிஸ்டாட்டில் வந்து தத்துவியலின் தந்தையாக ஓகே அழைக்கப்படுகிறார். தத்துவியலின் தந்தையாக, அந்த தந்தையாக இருக்கிறதால நம்ம என்ன பண்றோம்? as என்ற வார்த்தையை நம்ம போட்டுறோம். ஆனா இங்கேயும் as என்றது வரக்கூடாது. ஓகே, அரிஸ்டாட்டில் is called the father of philosophy, அவ்வளவுதான். So 31st சென்டென்ஸ் பாருங்க. he was appointed as a clerk. So தமிழ்ல என்ன சொல்ல வரோம்? அவர் எழுத்தராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றோம். எழுத்தராக அப்படின்றதால நம்ம என்ன பண்றோம்? திரும்ப அங்க as போடுறோம், பட் இங்கேயும் as வரக்கூடாது. So appointed அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்துல என்னவா அவங்க அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்களோ அதை அப்படியே போட்டுணுமே தவிர, அவங்களோட பொசிஷன் அப்படியே போட்டுணுமே தவிர என்ன பண்ணக்கூடாதுன்னா as என்ற வார்த்தை போடக்கூடாது. he was appointed a clerk, he was appointed a clerk, he was appointed the principal of the college. so இப்படி தான் சொல்லணும். 32வது சென்டென்ஸ் பாருங்க. she is my neighbor, she is my neighbor. so அவள் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்ல வரோம். சோ இங்க எப்படி என்ன எரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா she is my neighbor அப்படின்னு தான் சொல்லுமே தவிர நெய்பரர்ன்ற வார்த்தை வரக்கூடாது. ஓகே, நெய்பரர் கிடையாது, she is my neighbor.
அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 33, I have not met you before, isn't it? ஓகே, இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்தது இல்லை இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அந்த இல்லையான்றதுக்கு நம்ம கண்ணை மூடிட்டு isn't it அப்படின்னு போட்டுடுறோம். அது என்ன டென்ஸ், அங்கே சப்ஜெக்ட் என்னது, அது வந்து பாசிட்டிவான சென்டென்ஸா நெகட்டிவான சென்டென்ஸ் எதுவுமே நம்ம கன்சிடர் பண்றதே கிடையாது. கண்ணை மூடிட்டு isn't it அப்படின்னு போட்டுருவோம். ஸோ இங்க உள்ள எரரே என்னதுன்னா isn't it அப்படின்ற கொஸ்டின் டேக் தான். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க, ஒரு சென்டென்ஸ் முதல்ல என்ன டென்ஸ்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அது தெரிஞ்சாதான் நம்ம டேக்ஸ் எழுத முடியும். இது வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு. இன்னொன்னு, இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸா நெகட்டிவ் சென்டென்ஸா அப்படின்னு பார்க்கணும். இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கு. அப்ப நெகட்டிவ் சென்டென்ஸ்னா அதுக்கு பாசிட்டிவான டேக் கொடுக்கணும், பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா நெகட்டிவான டேக் கொடுக்கணும். அப்ப இது நெகட்டிவ் சென்டென்ஸ்னா பாசிட்டிவான டேக் தான் கொடுக்கணும். அடுத்து என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கணும், ஐ. இது எல்லாமே தெரிஞ்சாதான் நம்ம வந்து டேக் எழுத முடியும். இப்ப isn't it அப்படின்னு வருமானா வராது. என்ன வரும், present perfect tenseல இருக்கு. சோ இந்த ஐக்கான auxiliary form of the verb என்னதுன்னா have. அப்ப have. ஓகே, haven't வராது, ஏன்னா இது ஏற்கனவே நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்ப பாசிட்டிவ் டேக் தான் கொடுக்கணும், have தான் கொடுக்கணும். அடுத்து சப்ஜெக்ட் என்னது, I. அவ்வளவுதான். சோ I have not met you before, have I? சோ இதுதான் எக்ஸாக்டான கொஸ்டின் டேக். நான் கொஸ்டின் டேக் பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலாமே, கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க 34, எவ்ரி டே ஐ எம் வேக்கிங் அப் லேட். அதாவது தினந்தோறும் நான் வந்து லேட்டா தான் எழுந்திருக்கிறேன், அதான் சொல்ல வராங்க. ஸோ இதுல என்ன தப்பு அப்படின்னா, இதுவும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இங்க பாருங்க, எவ்ரி டே என்ற வார்த்தை வந்துச்சுனாவே நம்ம ஏதோ ஒரு டெய்லி ரொட்டீனை பத்தி தான் பேசுறோம். அப்ப டெய்லி ரொட்டீனை பத்தி பேசும்போது present continuous tense பயன்படுத்தக்கூடாது. I am waking up lateன்றது present continuous tense. ஓகே, அப்ப என்ன நம்ம பயன்படுத்தணும், simple present tense தான் பயன்படுத்தணும். அப்பனா I wake up late, every day I wake up late. ஓகே, நான் தினந்தோறும் நான் லேட்டா தான் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம டெய்லி ரொட்டீனை பத்தி பேசும்போது simple present tense தான் பயன்படுத்தணும். அடுத்தது 35, kindly reply back. ஓகே, சோ இங்க எரர் என்னது அப்படின்னா பேக்ன்ற வார்த்தை. ஏன் அப்படின்னா ரிப்ளைனாவே என்னது, யாரோ ஒருத்தவங்க ஏதோ கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம மறுமொழி சொல்றோம், பதில் சொல்றோம் இல்லையா. சோ இந்த வார்த்தையிலே அந்த மீனிங் அடங்கி இருக்கு அப்படின்னும் போது திரும்ப இன்னொரு பேக்லாம் போடக்கூடாது. அப்ப கைண்ட்லி ரிப்ளை அப்படிதான் சொல்லணும். 36th one பாருங்க, the farmer has sold few cows. சோ இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த விவசாயி ஒரு சில மாடுகளை வித்துட்டாரு அல்லது வித்திருக்கிறாரு, அததான் சொல்ல வராங்க. சோ இங்க எரர் எங்க இருக்கு அப்படின்னா, அங்க பாருங்க few cows அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஃபியூக்கு முன்னாடி ஒரு a என்ற ஆர்டிகிள் வரும். the farmer has sold a few cows. a few cows அப்படின்னா some cows அப்படின்னு அர்த்தம். வெறும் few cows இருந்துச்சுன்னா not many cows அப்படின்னு அர்த்தம். சோ இங்க சொல்ல வர்றது என்னதுன்னா, the farmer ஒரு சில மாடுகளை வித்துட்டார், அதான் சொல்ல வரோம். சில மாடுகள் some cows வந்து வித்திருக்கிறார். அப்ப the farmer has sold a few cows அப்படின்னு தான் சொல்லணும். 37th sentence பாருங்க, unless you study well otherwise you will fail in the exam. இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீ வந்து ஒழுங்கா படிக்கலனா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவ, அதான் சொல்ல வராங்க. ஆனா அப்படியே அங்க இங்கிலீஷ்ல இருக்கு இல்ல. பாருங்க, unless you study well, நீ ஒழுங்கா படிக்கலனா otherwise you will fail in the exam. நீ இல்லன்னா நீ எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவ அப்படின்னு இருக்கு. நீ ஒழுங்கா படிக்கலனா இல்லன்னா நீ எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவ அப்படின்னு இருக்கு. நம்ம தமிழ்ல சொல்லும்போது அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா. அப்ப இங்க என்ன எரர் இருக்குன்னா, அன்லெஸ் வந்த பிறகு அதர்வைஸ் வரக்கூடாது, ஆனா இங்க வந்திருக்கு, அதான் எரர். அன்லெஸ் வந்துருச்சுன்னா அதர்வைஸ்ன்ற வார்த்தை இங்க வரக்கூடாது. சோ இங்க வந்திருக்கு, அதுதான் எரர். இப்ப பாருங்க கரெக்டா இருக்கும். அன்லெஸ் யூ ஸ்டடி வெல், நீ ஒழுங்கா படிக்கலனா you will fail in the exam, நீ எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவ. சோ பெர்ஃபெக்ட்டா இருக்கு சென்டென்ஸ். அப்ப என்னன்னா அன்லெஸ் வந்துச்சுன்னா அதர்வைஸ் சென்டென்ஸ்ல வரக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 38th சென்டென்ஸ் பாருங்க, there is a big kitchen in my home. என்னோட வீட்ல ஒரு மிகப்பெரிய கிச்சன் இருக்கு, அதான் சொல்ல வரோம். So where does the error lie here? Okay, the error lies in the word home. home என்ற வார்த்தையில தான் எரர் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஹோம்ன்றது இந்த கட்டிடத்தால ஆன அந்த பில்டிங்கை மட்டும் குறிக்கல, வீட்டை மட்டும் குறிக்கல. பட் ஆஸ் அ பார்ட் ஆஃப் அ மெம்பர் ஆஃப் அ ஃபேமிலி, நம்ம வசிக்கிற அந்த வீட்டை குறிக்குது. ஒரு குடும்ப உறுப்பினரா நம்ம வசிக்கிற அந்த ஒரு வீட்டை குறிக்குது. அப்போ ஹோம்ன்றது
கட்டிடத்தால் ஆன வீடை மட்டும் குறிக்கல, பட் குடும்ப உறுப்பினர்களால் ஆன இல்லத்தையும் குறிக்குது. அப்ப பெரிய கிச்சன் அப்படி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஹோம்ல இருக்கிறதா சொல்ல மாட்டோம், இல்லத்துல இருக்கிறதா சொல்ல மாட்டோம், மாறாக வீட்ல ஹவுஸ்ல இருக்கிறதா தான் சொல்லுவோம். there is a big kitchen in my house அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எனக்கு கிச்சன் அப்படின்றது அந்த பில்டிங், ஓகே, வீட்டுடைய ஒரு பார்ட், அவ்வளவுதான். ஸோ வீடு அப்படின்னும் போது ஹவுஸ், ஓகே, ஹவுஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ there is a big kitchen in my ஹவுஸ்ன்னு சொல்லணும், ஹோம்னு சொல்லக்கூடாது. அடுத்தது பாருங்க 39th one. I am going to give an exam tomorrow. இங்க என்ன சொல்ல வராங்கன்னா நாளைக்கு நான் ஒரு எக்ஸாம் எழுத போறேன் அப்படியே தான் சொல்ல வராங்க. ஸோ இங்க வந்து எங்க எரர் இருக்குன்னா give அப்படின்ற வார்த்தையில், ஓகே, only teachers give exams, okay, not the students. Students only take the exams, okay. So அப்பனா I am going to take an exam அப்படின்னு வரும். I am going to take an exam tomorrow அப்படின்னு சொல்லுமே தவிர I am going to give an exam tomorrow அப்படின்னு சொல்லக்கூடாது. 40th sentence பாருங்க, you should help the poor. என்ன சொல்ல வராங்க, நீங்க ஏழைகளுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இங்க எரர் எங்க இருக்கு, புவர்ஸ்ன்ற வார்த்தையில் இருக்கு. ஏன் அப்படின்னா புவர் அப்படின்றது ஒரு ஆட்ஜெக்டிவ், அதுக்கு முன்னாடி த போடும்போது அது வந்து நவுனா மாறி ஏழைகள் அப்படின்னு குறிக்கும், ஒட்டுமொத்த ஏழைகளையும் குறிக்கும். த புவர் அப்படின்னும் போது ஒட்டுமொத்த ஏழைகளையும் குறிக்கும். அப்படின்னும் போது திரும்ப எஸ் எல்லாம் போடக்கூடாது. ஸோ ஏழைகள் அப்படின்னு மொத்தமா குறிக்குதுன்றதுக்காக திரும்ப எஸ் போடக்கூடாது. த புவர் அப்படின்னாவே ஏழைகள் அப்படின்னு அர்த்தம். வீக்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஓகே. ஸோ வீக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அப்படின்னா நலிந்த, வலிமை இழந்த அப்படின்னு அர்த்தம். அப்ப த வீக்னா வலிமை இழந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ வலிமை இழந்தவர்கள் அப்படின்றத நீங்க எஸ் எல்லாம் போடக்கூடாது. ஏன்? ஸோ அதே போலதான் you should help the poor அப்படின்னு சொல்லுமே தவிர you should help the poors அப்படின்னு சொல்லக்கூடாது. அடுத்ததா இங்க 4 சென்டென்சஸ் கொடுத்திருக்கிறேன். இந்த 4 சென்டென்சஸ்லயும் ஒரே விதமான எரர் தான் இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். She enjoys to read a book. You must avoid to go there. I stopped to visit the zoo. Stop to write. ஸோ இந்த 4 சென்டென்சஸ்லயுமே ஒரே விதமான எரர் தான். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க பாருங்க, என்ஜாய் அப்படின்ற வார்த்தை, அவாய்ட் என்ற வார்த்தை, ஸ்டாப் என்ற வார்த்தை, இந்த வார்த்தைகளுக்கு பிறகுலாம் ஓகே 2 பிளஸ் பேஸ் வேர்ப் போடக்கூடாது. அதாவது இன்ஃபினிட்டிவ் வேர்ப்லாம் போடக்கூடாது, 2 பிளஸ் பேஸ் வேர்ப் போடக்கூடாது. அப்ப என்ன போடணும்னா ஜெரண்ட் வேர்ப் தான் போடணும். அப்ப she enjoys to read அப்படின்றத எடுத்துட்டு she enjoys reading a book. You must avoid to go there அப்படின்றதுக்கு to go அப்படின்றத எடுத்துட்டு going there, okay. You must avoid going there அப்படின்னு தான் சொல்லணும். I stopped to visit the zoo அப்படின்றதுல visiting அப்படின்னு மாத்தணும். to visit எடுத்துட்டு visiting அப்படின்னு தான் போடணும். அது போல stop to write அப்படின்னு சொல்லக்கூடாது, stop writing தான், okay. stop writing என்னன்னா enjoy, avoid, stop இது போன்ற வேர்புக்கு பக்கத்துல gerund தான் போடணும். அதாவது ing form of the verb தான் போடணுமே தவிர infinitive verbலாம் வரக்கூடாது. 45th sentence பாருங்க, he works in abroad, ஓகே. அதாவது அவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார், அதான் சொல்ல வராங்க. ஸோ இதுல என்ன எரர் இருக்கு அப்படின்னா இன் அப்படின்ற ப்ரிபோசிஷன் இங்க பயன்படுத்தி இருக்கிறது தான் எரர். ஏன்னா அப்ராட்ன்றது நவுன் கிடையாது, இது ஒரு அட்வர்ப். அப்படின்னா he works abroad தான் சொல்லணும். அவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார்னா he works abroad. இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு போன வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல தான் அங்க பாருங்க, she went to abroad. she went to abroad அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா அவ வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்ல வராங்க. வெளிநாட்டுக்குன்றதால to abroad போட்டிருக்காங்க. ஒன்ஸ் அகைன் இது நவுன் இல்ல, அட்வர்ப். அதனால அட்வர்ப் முன்னாடி to எல்லாம் போட முடியாது இல்லையா. so she went abroad, அவ வெளிநாட்டுக்கு போயிருக்கா, ஓகே. ஆனா இந்த தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க, I came from abroad, நான் வெளிநாட்டுல இருந்து வந்தேன், ஓகே. I came from abroadனா நான் வெளிநாட்டுல இருந்து வந்தேன் அப்படின்னு அர்த்தம். சோ இங்க எரர் என்னது, அப்ப from எடுத்துடணுமா அப்படின்னா இல்ல, ஓகே. ஏன்னா அப்ராடுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரே ஒரு ப்ரிபோசிஷன் என்னதுன்னா from தான். சோ ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, ஓகே. ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன்கன்சிஸ்டன்ட் லாங்குவேஜ் தான். அப்ப I came from abroadன்னு சொல்லலாம், ஓகே. நான் வெளிநாட்டுல இருந்து வந்தேன்றதுக்கு I came from abroadன்னு சொல்லலாம். இந்த சென்டென்ஸ்ல எந்த விதமான தப்பும் கிடையாது.
அதாவது அப்ராட்ன்ற வார்த்தைக்கு முன்னாடி இன், டு போன்ற ப்ரிப்போசிஷன்ஸ்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் ஃப்ரம்ன்ற ப்ரிப்போசிஷன் மட்டும் பயன்படுத்தலாம். அடுத்தது 46th சென்டென்ஸ் பாருங்க. he is fail in MA. என்ன சொல்ல வரோம்னா அவர் எம்ஏல ஃபெயில், அதான் சொல்ல வரோம். ஸோ தமிழில் நம்ம சொல்றது அப்படியே நம்ம லிட்ரலாக நம்ம இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு கிராமரே கிடையாது, இது ஒரு டென்ஸே கிடையாது இல்லையா? ஸோ ஏன்னா எப்படி வரணும்னா he has failed. ஓகே, he has failed in MA அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அவர் எம்ஏல ஃபெயில் ஆயிட்டார் அப்படின்றத இங்கிலீஷ்ல he has failed in MA அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லையா he failed in MA சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லலாம். he failed in MA அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல he fails in MA ன்னு கூட சொல்லலாம். ஆனா he is fail அப்படின்றதுல எந்த விதமான கிராமரும் கிடையாது, எந்த விதமான டென்ஸும் கிடையாது. ஸோ he has failed in MA அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உங்களுக்கு திரும்பவும் இங்க 4 சென்டென்சஸ் கொடுத்துருக்கிறேன். இந்த 4 சென்டென்சஸ்லயும் ஒரே விதமான எரர் தான் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் ஸ்பீக் ட்ரூத். ஆல்வேஸ் ஸ்பீக் ட்ரூத், உண்மையே எப்பயுமே பேசுங்க அப்படின்னு சொல்ல வரும். ஸோ இங்க உள்ள எரர் என்னதுன்னா ட்ரூத்துக்கு முன்னாடி த மிஸ் ஆகுது. ஓகே, ட்ரூத்துக்கு முன்னாடி தன்ற டெஃபினட் ஆர்டிகல் மிஸ் ஆகுது. அப்போ ஆல்வேஸ் ஸ்பீக் த ட்ரூத் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆல்வேஸ் ஸ்பீக் த ட்ரூத் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பாருங்க, ஐ ரீட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா டெய்லி. டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஒரு மேகசின். ஓகே, ஒரு ஃபேமஸான ஒரு மேகசின். அப்போ ஃபேமஸான மேகசின்ஸ் அல்லது நியூஸ் பேப்பர்ஸோட நேம்ஸ்க்குலாம் முன்னாடி என்ன போடணும்? டெஃபினட் ஆர்டிகல் த போடணும். அப்படின்னா ஐ ரீட் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா டெய்லி அப்படின்றது சரியான சென்டென்ஸ். ஸோ அடுத்தது பாருங்க, அர்ஜுன் இஸ் அ டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். ஸோ இதுல எரர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ற ஆர்டிகல்ல தான் எரர் இருக்கு. ஏன் அப்படின்னா அங்க பாருங்க, டாலஸ்ட் அப்படின்ற சூப்பர்லேட்டிவ் ஆட்ஜெக்டிவ் இருக்கு. டாலஸ்ட் அப்படின்றது டால், டாலர், டாலஸ்ட். ஓகே, இது ஒரு சூப்பர்லேட்டிவ் ஆட்ஜெக்டிவ். அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏ என்ற ஆர்டிகல் வரக்கூடாது. எப்பயுமே சூப்பர்லேட்டிவ் ஆட்ஜெக்டிவ்ஸ்க்கு முன்னாடி என்ன வரணும்? தன்ற டெஃபினட் ஆர்டிகல் தான் வரணும். அப்பனா அர்ஜுன் இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது the last one பாருங்க, sun rises in the east. sun rises in the east. ஸோ கேட்கறதுக்கு ஒரு எரரும் இல்லாத போல தெரியும். ஆனா பாருங்க, சன்னுக்கு முன்னாடி த டெஃபினட் ஆர்டிகல் த வரணும். ஏன் அப்படின்னா சன் என்றது யூனிக் ஆப்ஜெக்ட். ஸோ சன், மூன் இது போன்ற யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு முன்னாடி அதனுடைய பேருக்கு முன்னாடிலாம் தன்ற டெஃபினட் ஆர்டிகல் போடணும். அப்படின்னா the sun rises in the east அப்படின்றது தான் சரியான சென்டென்ஸ். அண்ட் ஃபைனலா இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ் கொடுத்துருக்கிறேன். அந்த 3 சென்டென்சஸ்லயுமே எரர்ஸ் இருக்கு. ஸோ அந்த எரர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணி சரியான ஆன்சர் கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும்